ஹலோ கிட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட பார்ட் 2 நம்ம ஏற்கனவே பார்ட் 1 இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்ட் 2 இதில் வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன், எதெல்லாம் அந்த ரேட் ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் ரேட் எக்ஸ்ப்ரெஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன், ஆர்டர்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்டு 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், அந்த இன்டகிரேட்டடில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டைட்டில்ஸ் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தெளிவாக பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு மாறுது, அது ஸ்லோவாகலாம் ஸ்பீடாகலாம். அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ். இது வந்து ஜென்ரலாக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட் அப்படின்னு தான் இருக்கும் புக்கில். அதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்க்குறோம். ஸோ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படின்னா அதோட அந்த ரியாக்டன்ஸ் நம்ம எடுக்கிற அந்த ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, அது என்ன நேச்சரில் இருக்குது, அது அயான்ஸாக இருக்கா, ஆட்டம்ஸாக இருக்கா, மாலிக்யூல்ஸாக இருக்கா. ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது என்ன. ஸோ ஒரு மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா அதோட பாண்டை பிரேக் பண்ணி அது இன்னொரு ஸ்பீசிஸோட பாண்ட் ஃபார்மேஷன், அப்போ பிரேக்கிங் ஆஃப் பாண்டு, நியூ ஃபார்மேஷன் ஆஃப் பாண்டு நடக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு மாலிக்யூலாக இருக்கிறத வந்து பிரேக் பண்ணி அயானாக மாற்றி அந்த அயான்ஸ் வந்து அந்த ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் அது எதை பொறுத்து இருக்குது. நம்ம டேரெக்டாக அயான்ஸாக எடுத்துகிட்டு ரியாக்ஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ மாலிக்யூல்ஸ் எடுக்கிறோம். ஸோ நேச்சர் ஆஃப் அந்த பாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ரேட் வந்து மாறுது. ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஃபிசிக்கல் ஸ்டேட், இப்போ நம்ம வந்து சாலிடாக ஒரு பார்ட்டிக்கிள் எடுத்து ரியாக்ஷன் பண்ணும்போது, ஸோ இப்போ சாலிட் பார்ட்டிக்கிள் அப்படின்னா என்ன இருக்கும், பாண்டு வந்து பக்கத்தில் எல்லா மாலிக்யூல்ஸும் இப்படி நெருக்கமாக இருக்கும். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி உள்ளே நுழைஞ்சு இங்கே இப்படி இருக்கும், உள்ள அக்சஸே இருக்காது. அப்போ ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதே இது வந்து அது ஒரு லிக்விடாக இருந்துச்சுன்னா, ஸோ லிக்விடாக இருந்தால் கூட என்ன இருக்கும், இப்படி இருக்கும். இதுக்கு இடையில் ஒரு வேண்டர்வால்ஸ், வீக் ஃபோர்ஸஸ், அந்த ஃபோர்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், இதை பிரேக் பண்ணி அப்புறம் இதை பிரேக் பண்ணி அயான் ஃபார்ம் பண்ணி அப்புறம் அது இன்னொரு அயானோட சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுது. ஸோ அதை பொறுத்து, ஸோ அதனால் என்னது, ரியாக்டன்ஸ் என்ன நேச்சரில் எடுக்கிறோம் அண்ட் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட், அது சாலிடாக இருக்கா, லிக்விட். கேஸ்னால் எப்படி இருக்கும், தள்ளி இப்படி இருக்கும். ஈஸியாக அதை அயனைஸ் பண்ணி அது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது ஈஸியாக இருக்கும். இப்போ கேஷியஸ்னால் இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் கேஷியஸில் பார்த்திங்கன்னா அதோட ப்ரெஷர் மாறும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து முக்கியம் இதில் வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இப்போ இந்த இதில் என்ன பார்க்குறோம், கான்சன்ட்ரேஷனுங்கிறது என்ன, நம்ம எடுத்திருக்க இப்போ 1 லிட்டரில் வந்து எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, எவ்வளோ அளவில் அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குது நம்ம கரைச்சி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற. சப்போஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். இப்போ 1 லிட்டரில் வந்து நான் வந்து இதில் வந்து 1000 மாலிக்யூல்ஸ் கிடக்குது. அப்போ வந்து நான் ஒரு 100 ml அப்படி எடுத்து அந்த ரியாக்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து 100 மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம பிரித்து எடுக்கும்போது இது நான் இப்போ வந்து 2000 எடுத்தேன்னா இதில் 200 மாலிக்யூல்ஸ். அப்போ கான்சன்ட்ரேஷன் கொடுத்தப்போ நிறையா பார்ட்டிகிள்ஸ் இருக்க அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஸ்பீடு கூடும். இப்போ நமக்கு தோணலாம், இப்போ அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்ஸ் தானே அதிகமாகணும், எப்படி ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்னு கேட்குறோம். இப்போ சப்போஸ் வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கட்டட வேலை பண்ணுற இடம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். அப்போ வந்து எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ பிரிக்ஸ் எல்லாம் அடுக்கி மேலே கொண்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆவாங்க. பிரிக்ஸ் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டாங்க. இப்போ வந்து அதை எடுத்துக்கொண்டே அங்கே கொண்டுட்டு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் அந்த அட் அ டைம் அப்படி பாஸ் பண்ணி இந்த சைடு ஒரு குரூப் அப்படி போயிட்டு டக்குன்னு தீந்துடும். இது நான் வந்து இப்போது முதல்ல 50 பிரிக்ஸாக நான் கொண்டுட்டு வந்து கொடுப்பேன். அப்புறம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னா கடன்னு முடிஞ்சிடும். வெயிட் பண்ணுவாங்க, அடுத்த பிரிக்ஸ் எப்போ வந்து இறங்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 50 கொண்டாந்து வைக்கும்போது இந்த ரேட் ஸ்பீடு, அந்த வேலை வந்து டிலே ஆகும். இவங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும், அப்புறம் அது வரணும். அப்போ வந்து ஓரளவு சலிப்பு தட்டிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடு வந்து மாறும் இல்லையா. நம்மளோட ரியல் லைஃப்பில் ஒர்க் பண்ணும்போது மொத்தமாக ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கடன்னு அங்கெங்கேயும் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கொண்டே அங்கங்கே சீக்கிரம் வச்சுருவாங்க. ஆல்ரெடி ரெடியாக
அமௌண்ட் இருக்கும்போது ரேட் ஆஃப் த ஒர்க்கும் வந்து கூடுதலே அதே போல் தான் இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஏற்கனவே வந்து நம்ம நிறைய அமௌண்ட்டு கூட ரியாக்ஷனோட ஸ்பீடும் நிற்காமல் தடையில்லாமல் ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஃபோர்த்து வந்து சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ வந்து ஒரே ஒரு பார்ட்டிகுலாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்திருக்கோம்னா இந்த ரியாக்ஷன் வந்து இங்கே மட்டும்தான் போகும், உள்ளே அக்சஸ் பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ண, இதை பிரேக் பண்ணி 2 பீஸ் ஆக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன் இப்போ சுற்றி இதெல்லாம் கான்டாக்ட் பண்ணணும், சர்ஃபேஸ் ஏரியா கூடி இருக்கும். இப்போ அதே மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிக்கலாக இதை உடச்சி ஒரு பிளேட்டில் வந்து குட்டி பார்ட்டிகிள்ஸாக இப்போ உடச்சி இப்போ வைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாலிக்யூல்ஸோட இன்டராக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா நிறையாயிரும், அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வைக்கலாம். அது அந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கான மோர் ஸ்பேஸ் கிடைக்கும், உள்ளே நுழைஞ்சு ஈஸியாக அயனைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியா கூட என்னாகும், ரேட் வந்து ஸ்பீடு கூடும். அண்டு சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஸ்மாலர் த சைஸ், ரேட் வில் பி தி மோர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேட்டலிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன? கேட்டலிஸ்ட்னா என்னது? அது வந்து ஆக்சுவல் அந்த ப்ராடக்ட் ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகாது, பட் இட் ப்ரொமோட்ஸ் தட் ரியாக்ஷன். அதோட ரேட்டை வந்து ஸ்பீடை வந்து கூட்டும். சப்போஸ் மந்தமாக எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறோம், இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ படித்தாலும் புரியலை, எனக்கு டென்ஷனாக இருக்குது, நான் பாஸ் ஆவேனானே தெரியல அப்படின்னு சொல்லி சோர்வாக எனர்ஜியே இல்லாமல் உட்காந்துடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்ச வரைக்கும் படிமா, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது, 2-3 தடவை வாசிச்சுப்பார், ஏர்லியாக சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சுப்பார். ஸோ அந்த டைம் வந்து பிரெயின் ஆர்கனைஸ்ட் ஆகிட்டு ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட உட்காந்து படிக்க போகிறதுல உங்களுக்கு சொல்லிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதில்ல, பட் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி உங்களை வந்து தட்டி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, உங்களோட எனர்ஜி கூட்டிகிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட்டை நம்ம போடும்போது ஆல்ரெடி பாண்டு பிரேக்கேஜ் வந்து கொஞ்சம் டிலே ஆகி எனர்ஜி இல்லாமல் இருக்கும்போது அதை பிடிச்சி இழுத்து அந்த இது அயனைஸ் பிஞ்சு பாண்ட் பிரேக் ஆகிடுது. ஸோ ஈஸியாக எல்லாம் இன்னொரு அயனோட இது பிரித்து சேர்த்து வைக்கிறது, இல்லைன்னா தனியாக உடச்சி விடுற வேலையெல்லாம் பண்ணும். ஸோ அதனால் என்னாகும், ஸோ கேட்டலிஸ்ட் போடும்போது அதோடய எனர்ஜியை மாற்றி ஸ்பீடை வந்து கூட்டும். மோஸ்ட்லி கேட்டலிஸ்ட் எதுக்கு போடுவோம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடை வந்து கூட்டுறதுக்காக போடுவோம், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ டெம்பரேச்சர், ஸோ அதுவும் அஃபெக்ட் பண்ணுது. சில கேட்டலிஸ்ட் வந்து அதோட ரேட்டை வந்து குறைக்கிறதும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். டெம்பரேச்சர் அதே மாதிரி தான், டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, கேஷியஸ்னால் ப்ரெஷர் இன்வால்வ் ஆகும். மற்றதுக்கெல்லாம் ஜென்ரலாக வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த லிக்விட் ஃபார்மில் தான் நம்ம ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ப்ரெஷர் வந்து இன்வால்வ் ஆகாது. சப்போஸ் நீங்கள் கேஷியஸ் ஃபார்மில் எடுத்திங்கன்னா ப்ரெஷர் இன்வால்வ் ஆகும். அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கூட அந்த அதோட எனர்ஜி வந்து கூடுது. ஸோ கொலைஷன், அந்த மூவ்மெண்ட் அதிகமாகி ஒரு மாலிகுலோட இன்னொன்று கொலைஷன் ஈஸியாக நடந்து பிரேக் ஆகி நியூ பாண்ட் ஃபார்மேஷன் வந்து ஸ்பீடு கூடும். ஸோ ரேடியேஷன்ஸ் அதுவும் இருக்குது. இப்போ சில ரியாக்ஷன்ஸ் வந்து டார்க்காக இருக்கும்போது நடக்கவே நடக்காது. ஆனால் வந்து ஏதாவது ஒரு லைட் எனர்ஜி கொடுக்கும்போது, ஒரு ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒரு ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். செடியில் நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஸ்பீடு கூடும், டார்க் நைட் டைமில் அது நடக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ வந்து நம்ம இது பார்த்துட்டோம், ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். ரேட் எக்ஸ்பிரஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, அட் அ given temperature a rate of a chemical reaction is directly proportional to the product of the molar concentrations of reacting species with each concentration term raised to the power equal to numerical coefficients of that reacting species in the chemical equation அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, at a given temperature, சப்போஸ் இப்போ வந்து நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ A + B அப்படின்னா இங்கே எத்தனை ரியாக்டன்ஸ் எடுத்துருக்கோம், 2 ரியாக்டன்ஸ் எடுத்துருக்கோம், which gives some products. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து சப்போஸ் இப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் தட் ரியாக்ஷன், இதோட ஸ்பீடு ரேட் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டிங் ஸ்பீசிஸ். எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்குது? இங்கே 2 இருக்குது. அப்போ அந்த ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ஸ் இஸ் டு த பவர். அதை பவரில் போடணும். அதாவது இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இது இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து இங்கே 5 இருக்குது, இங்கே 3 மோல்ஸ், 5 மோல்ஸ், இது 3 மோல்ஸ் எடுத்திருக்கோம்னா, ஸோ ஏ இதுதான் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a பவர் 5 b பவர் 3 அப்படின்னு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொல்லுது. ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணும்போது அந்த கோஎஃபிஷியண்டோட வேல்யூ வந்து எல்லா இதுக்கும் சேமாக அது மாதிரி வரல. அதாவது எடுத்திருக்க எவ்வளோ மோல்ஸோ அந்த இது வரல. அது வந்து ரியாக்ஷனில் வந்து வேறு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குது. ஸோ அதனால் அந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரேட் லா அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க. ரேட் லா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன். ஸோ ரேட் லா அப்படின்னாலும் ஒன்று தான், ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். அதே தான் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ சப்போஸ் சின்னு கூட வச்சுக்கோங்க. கிவ்ஸ் சம் டி ஏதோ ஒன்று. இதோட கோஎஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இப்படி இருக்குது. ஸோ இதோட ரேட் அப்படிங்கிறது என்னென்னா, ரேட்டில் அப்படி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஒய். டு த பவரில் என்ன இருக்குது? கான்சன்ட்ரேஷன் மேலே எக்ஸ் அண்ட் ஒய். அண்ட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது மேபி மே ஆர் மே நாட் பி த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் தட் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ். அதோட டேரெக்டாக இந்த கோஎஃபிஷியன்ட்டில் இப்போ சப்போஸ் 5 மோல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இது 5 இருக்கலாம், இல்லைன்னா இது வேறு 2 கூட இருக்கலாம், இல்லை 1 கூட இருக்கலாம். ஸோ அதனால் அது வரலைனால ரேட்டில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த இடத்துல ஏபிக்கு பதிலாக லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் ஏபிக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ் ஒய்ங்கிறது அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தான் வரணும்னு இல்லை, அது வரலாம் வராமலும் போகலாம் அப்படின்னு தான். ஸோ இந்த எக்ஸு இதுதான் நமக்கு இப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன். இது போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து ரேட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொபோர்ஷனல் டூவை வந்து ஈக்குவல் டூவாக வருது. அப்போ ஏதோ ஒரு சம் ப்ரொபோர்ஷனாலிட்டி ரேட்டு இதுக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரேட் மாறுது. அப்போ அது ஈக்குவல் டூ கொண்டுட்டு வரையில் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோமா, அதுதான் இங்கே வந்து கே அப்படின்னு போட்டிருக்கோம். போட்டுட்டு கே ஏ எக்ஸ் பி ஒய். ஸோ இதுதான் என்னது, ரேட் லா அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் என்னது, ரேட் லா. ஸோ இந்த இதில் வந்து இந்த கேங்கிறது என்னது, ரேட்டோட கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லுவோம். இதோட வேல்யூ வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ரேட் லாவில் இந்த ரேட் கான்ஸ்டண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கே இஸ் ஈக்குவல் டு ரேட் பை ஏ எக்ஸ் பி ஒய் அப்படின்னு. ஏன்னா கொஷினில் சப்போஸ் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரேட் கொடுத்துருப்பாங்க அண்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இந்த ரியாக்டிங் அதோட இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போடணும். அடுத்து இதுதான் வந்து ரேட்லா. இப்போ நம்ம ரேட்லா போட்டுட்டோமா, அடுத்து ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஆர்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேட்லாவில் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ளஸ் பண்ணுனா சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ், சாரி கோஎஃபிஷியன்ட் சொல்கிறத விட சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு போடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். சப்போஸ் இப்போ ஆர்டர் இங்கே நம்ம என்ன சொன்னோம், இப்போ இங்கே 1 இங்கே 2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கோம் 1 2 இருந்துச்சுன்னா சம் பண்ண 3. ஸோ ரேட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படி கொடுத்துருக்கு. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் த இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ we know that order equal to sum of x plus இதில் என்ன இருக்கோ அதோட sum 1 plus half எடுத்தோம்னா என்ன வரும், 2 plus 1 by 2 which is equal to 3 by 2. So order of this reaction is 3 by 2. இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ராக்ஷனில் வரும். ஏன்னா நம்ம 0.5 மோல்ஸ் தான் அதில் கன்செப்ஷன் ரியாக்ஷனில் யூஸ் ஆகிருக்கும், 1 மோல் இதில் யூஸ் ஆகிருக்கும். ஸோ இதை ஆர்டரை வந்து என்னன்னு சொல்கிறோம். ஓகே, ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 3 by 2. சப்போஸ் இப்போ வந்து 0 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த இடத்துல 0 இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும், எனிதிங் பவர் 0 அப்படின்னா அது என்னவா மாறிடும், 1ஆக மாறிடும். அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும் ஆர்டரு, 1 + 0 இது 1
இது டோட்டல் வேல்யூ போய்டும். 1 A மட்டும் தான் இருக்கும். 1 + 0 என்னவா இருக்குது 1 ஆகிடும். அப்போ ஆர்டர் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் வந்து 1 n = 1 அப்படின்னு. ஸோ ஃப்ராக்ஷன்லேயும் வரலாம். அதுக்கு தான் 1/2ன்னு கொடுத்துருக்கலாம், 3/2ன்னு இருக்குன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம போடணும். இப்போ எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 1 + 3/2 4/2. ஸோ ஆர்டர் = 2 அப்படின்னு போடணும். இப்போ ஆர்டர் புரியுதில்ல? இந்த மாதிரி சின்ன சின்ன இது கேட்பாங்க, கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஈஸியானது இதெல்லாம். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனுங்கிறது எதில் இருந்து ஆரம்பிக்கும்? ஃப்ராக்ஷனில் இருக்கலாம், 0 இருக்கலாம், ஃபஸ்ட் ஆர்டர் இருக்கலாம், செகண்ட் ஆர்டராக இருக்கலாம். ஸோ எனி ஆர்டராக இருக்கலாம். அந்த ஆர்டரை எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த இதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக தான் வந்து இதை கேல்குலேட் பண்ண முடியும். அதாவது அந்த ஸ்பீசிஸ் எடுத்து ரியாக்ஷன் பண்ணும்போது சப்போஸ் இப்போ A எடுக்கிறேன், B எடுக்கிறேன், கிவ் C ஏதோ ஒன்று. சப்போஸ் A வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே வச்சுட்டு Bயை நான் டபுள் பண்ணுறேன். Bயை டபுள் பண்ணும்போது எனக்கு ப்ராடக்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து Bயை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு Aவை வந்து டபுள் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருது. அப்புறம் வந்து நான் ரெண்டையும் டபுள் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருது. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் அதோட ஆர்டரை வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு இது எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வேறு ட்ரையல் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டில் ரெண்டுமே சேமாக எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும்போது வர ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு ரியாக்டனை வந்து டபுள் பண்ணிவிட்டு செகண்ட் அப்படி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்திருக்கு. அது என்னன்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு வரும். ஸோ 4 டைம்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுது. அண்ட் தேர்டில் வந்து ஃபஸ்ட்டை வச்சுட்டு செகண்டை பண்ணும்போது 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர்டில் ரெண்டையுமே டபுள் பண்ணியிருக்கோம். அப்படி டபுள் பண்ணி அதை கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, ரேட்லா அதுக்கு யூஸ் ஆகுது. ரேட்லா வச்சு இதை பார்க்கும்போது இதோட ரேட் என்னது? ரேட் = நைட்ரிக் ஆக்சைடும் ஆக்சிஜன் அதோட ரேட்லா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது? ஸோ வேல்யூ எப்படி கூடுது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம்.